ஹாய், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஆப்ஷன்ஸில் ஃபெமிலியராக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியான ஷார்ட் ஸ்டாடலை பற்றி என்டையர் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஷார்ட் ஸ்டாடல்லாம் என்ன அப்படின்றதில் ஸ்டார்ட் பண்ணி இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இதுக்கான பே ஆஃப், இது எப்போ பண்ணணும், இது எல்லாமே வந்துட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷார்ட் ஸ்டாடல். ஜென்ரலாக ஷார்ட் ஸ்டாடல் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்துப்போம். ஓகேங்களா? அது அட் த மணியாகவும் இருக்கலாம், இந்த மணியாகவும் இருக்கலாம், இல்லை அவுட் த மணியாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? லெட்ஸ் சே எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு அரௌண்ட் 24,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த 24,000க்கு கால் ஆப்ஷன் ஒன்று இருக்குமா? சேம் 24,000க்கு புட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த பர்டிகுலர் 24,000 கால் ஆப்ஷனையும் இந்த 24,000 புட் ஆப்ஷனையும் இது ரெண்டையுமே வந்துட்டு செல் பண்றதுக்கு பேர் தான் வந்துட்டு ஷார்ட் ஸ்டாடல். உங்களுக்கு இந்த வேர்ட்லேயே நீங்க வந்துட்டு பிரிச்சுக்கலாம். ஷார்ட்ன்றது ஜென்ரலா செல்லிங்கை குறிக்கும், ஸ்டாடல்ன்றத சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்றத சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிக்கிட்டோம். சேம் ஃபார் புட் ஆப்ஷனுக்கும் சரி, கால் ஆப்ஷனுக்கும் சரி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாடல்னா சேம் ஸ்ட்ரைக்கு. ஓகேங்களா? அப்போ சேம் ஸ்ட்ரைக்குன்ற போது இந்த இடத்துல 24,000 எடுத்திருக்கோம். ஷார்ட்னாலே என்ன? ஜென்ரலா செல்லிங். ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கல் டேர்ம்ல வந்துட்டு, ட்ரேடிங் டேர்ம்ல வந்துட்டு ஷார்ட்ன்றது செல்ல குறிக்கும், லாங்ன்றது பைய குறிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஷார்ட் ஸ்டாடல்ன்றது, ஷார்ட்ன்றது செல்லு, ஸ்டாடல்ன்றது சேம் ஸ்ட்ரைக்கு. ஸோ அப்போ சேம் ஸ்ட்ரைக்கு 24,000 புட் ஆப்ஷனையும் 24,000 கால் ஆப்ஷன் இது ரெண்டையுமே செல் பண்றதுக்கு பேர் ஷார்ட் ஸ்டாடல். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஷார்ட்டுக்கு பதிலாக ரெண்டு சைடுமே நீங்க வந்துட்டு 24,000 காலையும் புட்டையும் பை பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் லாங் ஸ்டாடல்னு மாறிடும். ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ நம்ம ஷார்ட் ஸ்டாடல்லாம் என்னன்றதை பார்த்தோம். ஓகேங்களா? ஷார்ட் ஸ்டாடல்லாம் என்ன அப்படின்னா, சேம் ஸ்ட்ரைக்கை செல் கால் ஆப்ஷனையும் சரி, புட் ஆப்ஷனையும் சரி, இது ரெண்டையும் செல் பண்றதுக்கு பேர் தான் வந்துட்டு ஷார்ட் ஸ்டாடல். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஷார்ட் ஸ்டாடல்னா என்னன்றதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க எந்த ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸா இருந்தாலும் சரி, நீங்க போத் கம்பைன்டு பை அண்ட் செல் பண்ணாலும் சரி, இல்ல டிஃப்ரெண்ட் லெக்ஸுக்கு வந்துட்டு செல் பண்ணாலும் சரி, இதுக்கு வந்துட்டு ஜென்ரலாவே வந்துட்டு பே ஆஃப் சார்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க காம்பினேஷன் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணாலும் சரி, நீங்க காம்பினேஷன் ஆஃப் செல்லிங் பண்ணாலும் சரி, அது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக்கா இருந்தாலும் சேம் ஸ்ட்ரைக்கா இருந்தாலும் சரி, இதுக்கு பே ஆஃப் சார்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஷார்ட் ஸ்டாடலுக்குன்றது ஒரு பே ஆஃப் சார்ட் இருக்கு. லெட்ஸ் சே எக்ஸாம்பிள், இதுக்கு பே ஆஃப் சார்ட் வந்துட்டு இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த பே ஆஃப் வந்துட்டு ஜென்ரலா எப்படி வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு டெரிவேஷன் இருக்கு. ஓகேங்களா? இப்போ லெட்ஸ் சே எக்ஸாம்பிள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷார்ட் ஸ்டாடல் அப்படின்னாலே சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் வந்து 24,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கிறேன். இதுக்கு கால் ஆப்ஷனும் சரி, இதுக்கு புட் ஆப்ஷனும் சரி, இது ரெண்டையுமே வந்துட்டு செல் பண்றதுக்கு பேர் வந்துட்டு ஷார்ட் ஸ்டாடல்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இதுக்கு எப்படி பே ஆஃப் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஜென்ரலா வந்துட்டு இதுக்கு ஒரு பிரைஸ்ல ஷார்ட் அடிச்சிருப்போமா? லெட்ஸ் சே எக்ஸாம்பிள், இதுக்கு வந்துட்டு ஒரு 500 rupeesல ஷார்ட் அடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, விச் மீன்ஸ் பிரீமியம். அதே மாதிரி 24,000 புட் ஆப்ஷனையும் நம்ம வந்துட்டு 500 பிரீமியம்க்கு ஷார்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் புட் டுகெதர் போட்டீங்கன்னா 1000 கிடைக்குமா? ஓகே, 1000 கிடைச்சிச்சு. ஓகே, ஃபைன். நீங்க சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் வந்துட்டு 24,000. அப்போ 24,000 பிளஸ் 1000 பண்ணிக்கோங்க, 24,000 மைனஸ் 1000 பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ வரும்? 23K வரும், 25K வரும், இதுக்கு வந்துட்டு 23K வரும். ஓகேங்களா? அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிக்கு, பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டாடலுக்கு பிரேக் ஈவன் வந்துட்டு 25,000 ஆன் அப்பர் சைடு. ஓகேங்களா? ஆன் லோயர் சைட் இது வந்துட்டு 23,000. இப்போ இந்த ரெண்டு பிரேக் ஈவனை தாண்டி மார்க்கெட் முடிஞ்சா மட்டும்தான் வந்துட்டு லாஸ்ல முடியும். அன்லஸ் அண்ட் அன்டில் இந்த ரெண்டு ரீஜியனுக்கும் நடுவுல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபுல் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஃபுல் ப்ராஃபிட் இந்த சென்ஸ் இந்த ரெஸ்பெக்டிவ் பிளேஸ்ல நிற்கும் போது ஒரு பிரைஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இதுல எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாமே வந்துட்டு மார்க்கெட் பிரைஸ் போகுது. இப்போ நம்ம கரெக்டா ஷார்ட் அடிச்சது 24,000. 24,000 தான் சென்டரா இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பே ஆஃப்னா என்னன்னு பார்த்துட்டீங்க. ஜென்ரலா பே ஆஃப்னா என்ன அப்படின்னா,
ஒரு ரிஸ்க் ரிவார்டோ அந்த பே ஆஃப் சார்ட்டை வச்சு பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்துட்டு பே ஆஃபை எப்படி கால்குலேட் பண்ணணுன்றது சொன்னேன். எஸ்பெஷலி ஷார்ட் ஸ்டாடலுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கும். ஷார்ட் ஸ்டாடலுக்கு இப்போ பார்க்குறோம். ஓகேங்களா. ஜென்ரலாக ஷார்ட் ஸ்டாடல்லாம் என்னன்னு சொன்னேன். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல காலையும் புட்டையும் வந்துட்டு ஷார்ட் பண்றது ஷார்ட் ஸ்டாடல். இப்போ இதுக்கு ஒரு ப்ரீமியம்ல ஷார்ட் அடிச்சிருப்போம். புட் ஆப்ஷன் ஒரு ப்ரீமியம்ல ஷார்ட் பண்ணிருப்போம். இது ரெண்டையும் புட்டுக்கு இதை போட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் 1000 வருது. ஓகேங்களா. இப்போ நம்ம சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் பிளஸ் அந்த ப்ரீமியம் டோட்டல் ப்ரீமியம் பிளஸ் நம்ம சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் மைனஸ் அந்த டோட்டல் ப்ரீமியம் இது ரெண்டும் போட்டீங்கன்னா அப்பர் பிரேக் ஈவன் அண்ட் லோவர் பிரேக் ஈவன் கிடைச்சிரும். லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் இதே 1000 டோட்டல் ப்ரீமியம் நான் 24,000 சூஸ் பண்ண ஸ்ட்ரைக்கு பிளஸும் பண்ணிக்கிட்டேன் மைனஸும் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ அப்பர் பிரேக் ஈவன் வந்துட்டு எனக்கு 25,000 வந்துருச்சு. லோவர் பிரேக் ஈவன் வந்துட்டு எனக்கு 23,000 வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜில அன்லஸ் அண்ட் அன்டில் இந்த ரெண்டு பிரேக் ஈவனுக்கு நடுவில் இருக்கிற வரைக்கும் வி ஆர் இன் ப்ராஃபிட்ஸ். ஓகேங்களா. பிரேக் ஈவன் தாண்டி க்ளோஸ் வச்சா மட்டுமே தான் அந்த பர்டிகுலர் எக்ஸ்பைரிக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் எக்ஸ்பைரிக்கு அந்த ரெண்டு பிரேக் ஈவனையும் தாண்டி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம வந்து லாஸ் ஃபேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஷார்ட் ஸ்டார்ட்லாம் என்னன்னு பார்த்தோம். அதுக்கு பே ஆஃப் சார்ட் எப்படி கால்குலேட் பண்ணணுன்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். ஓகே ஃபைன். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் தான். பட் நான் வந்துட்டு பேசிக்கா சொல்லிடுறேன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் ஷார்ட் ஸ்டார்டலுக்கு பே ஆஃப் சார்ட் வந்துட்டு எப்படி இருக்கும், விச் மீன்ஸ் இன்வெர்டட் வி ஷார்ட் ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு பிரேக் ஈவன் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் பிரேக் ஈவன் இருக்குமா, நம்ம போன எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி அப்பர் சைடுக்கு வந்து 25,000 லோயர் சைடுக்கு வந்து 23,000. இப்போ இந்த ரெண்டு பிரேக் ஈவனையும் தாண்டி வச்சா க்ளோஸ் அன்லிமிடெட் லாசஸ் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு 25,000 பிரீச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன ஆகும், லாஸ் சஃபர் பண்றதுக்கு ரெடி ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் மேல போக 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 நம்ம லாஸை ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டா. ஃபர்ஸ்ட் திங். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ப்ரோ லெவல்ல ட்ரேடர் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிரேக் ஈவன் வரும்போது சர்டன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போ அந்த சர்டன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது தான் வந்துட்டு எப்படி சொல்றது, உங்களுக்கு லாஸஸை கம்மி பண்ண முடியும். இதுக்கு நிறைய கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. லைக் வந்து ஆவரேஜ் பண்ணுவாங்க. சில பேர் இந்த கரண்ட் ஷேர்ல முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஷேர்ல எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஸோ இப்படி பிரேக் ஈவன் நடக்கும்போது நம்ம அன்லிமிடெட் லாஸை ஃபேஸ் பண்ணுவோம். இந்த அன்லிமிடெட் லாஸை ஃபேஸ் பண்றதுக்கு கட் பண்றதுக்கு தான் நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஃபயர் ஃபைட்டிங் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுக்கு நிறைய டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷிஃப்டிங் பண்றது, ஆவரேஜிங் பண்றது, சில பேர் அந்த இடத்துல ரேஷியோ ஸ்ப்ரெட்டா மாற்றுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ்ல இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவல். ஸோ இப்போ நம்ம பேசிக்கா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆல்டர்னேட்டா நெக்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண போறோம். லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தான் இப்போ நமக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு பிரேக் ஈவன் வந்துட்டு 25,000 23,000 தெரிஞ்சிருச்சு. இப்போ நாளைக்கு வந்துட்டு அன்பார்ச்சுனேட்டா மார்க்கெட் வந்துட்டு 25,000 பிரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா வி சஃபர் லாஸ். கரெக்டா. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம 25,000 மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இடத்துல பிரேக் ஈவன்ல இருக்கும். கரெக்டுங்களா. இப்போ இந்த இடத்துக்கிட்ட வரும்போது நம்ம கரண்ட் ஸ்டார்ட்ல வந்துட்டு ஒரு மினிமம் லாஸ்க்கு ஆர் மினிமம் ப்ராஃபிட்ல புக் பண்ணிடுவோம். ஓகே. புக் பண்ணிட்டு கரண்ட்ல மார்க்கெட் வந்துட்டு எப்படி எங்க இருக்குது 25,000. ஸோ இந்த 25,000க்கு வந்துட்டு we can execute short straddle once again. ஓகேங்களா. ஸோ ஏன் இப்படி பண்ணணும், இப்படி பண்ணாம விட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க மார்க்கெட் அப்படியே டிராஸ்டிக்கா ஏறிட்டே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடா லாஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஷார்ட் ஸ்டார்ட்ல வந்துட்டு ரிஸ்க்ன்றது கால்குலேட்டட் ரிஸ்க் கிடையாது, அன்லிமிட்டட் ரிஸ்க். வைஸ் வர்சா சேம் வந்துட்டு டவுன் சைடுக்கும் அப்படிதான். நீங்க வந்துட்டு டவுன் சைடு 23,000 பிரேக் பண்ணி கீழே போயிட்டே இருக்கிறச்ச நீங்க வந்து அன்லிமிட்டடா லாஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த லாஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுல நம்மளால கிராஜுவலா. ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு சர்டன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். இல்லைன்னா பிரேக் ஈவன்ல எக்ஸிட் ஆகிட்டு அந்த ட்ரேடை அப்படியே ஸ்டாப் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்காக தான் வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ன்ற கான்செப்டை யூஸ் பண்றோம். ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு நம்ம லைவ் ட்ரேட்ல வந்துட்டு இது எப்படி பண்றதுன்றத பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் பேஜில் இருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்ஷன் ஸ்கூல்ல போய்க்கிறேன். ஓகேங்களா. ஆப்ஷன் ஸ்கூல்ல போயிட்டு லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி பில்டரை இங்கே ஆன் பண்றேன். ஸ்ட்ராட்டஜி பில்டர்ல ஆன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு 31 ஜூலை இந்த மந்த் எண்டோட எக்ஸ்பைரி சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இந்த மந்த் எண்ட் எக்ஸ்பைரியில
நான் வந்துட்டு இப்போ கரண்ட்ல மார்க்கெட் எங்க இருக்குது, இங்க மேல பாருங்க பிடிசி வந்து 65,042. ஸோ அரௌண்ட் வந்துட்டு 65,000ல இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 65,000க்கு நான் வந்துட்டு ஷார்ட் ஸ்டாடல் போட போறேன். ஓகேங்களா. ஸோ ஷார்ட் ஸ்டாடல் என்ன சொல்லியிருக்கேன், காலை சேம் ஸ்ட்ரைக்கை காலையும் புட்டையும் வந்துட்டு ஷார்ட் பண்றதுக்கு நேம் வந்துட்டு ஷார்ட் ஸ்டாடல். ஸோ ஷார்ட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. காலையும் ஷார்ட் கொடுத்துட்டேன், புட்டையும் ஷார்ட் கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு லாட் சைஸ் எக்ஸாம்பிள். $0.025 கொடுக்குறேன். ஓகேவா. இப்போ இதுக்கு பே ஆஃப் பாருங்க, பிரேக் ஈவன் இருக்கா, விச் மீன்ஸ் நான் ஆல்ரெடி ஷார்ட் ஸ்டார்ட் சொன்ன மாதிரி பே ஆஃப் வந்துட்டு இன்வெர்டட் வி ஷேப்ல இருக்கும். இங்க இன்வெர்டட் வி ஷேப்ல இருக்குது. பிளஸ் இங்க பிரேக் ஈவன் பாத்தீங்கன்னா அப்பர் சைடுக்கு வந்து 67,732 இருக்குது. இது எப்படி கால்குலேட் பண்ணு தெரியுங்களா. இப்போ இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல பாருங்க, உங்களுக்கு வந்து 65,000 நம்ம ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம். இது வந்துட்டு 1,400ல அரௌண்ட் 1,400 அரௌண்ட் ஷார்ட் பண்றோம். இங்க வந்து ரைட்ல பாருங்க புட் ஆப்ஷன் வந்துட்டு 1,246 அரௌண்ட் 1,200 ஷார்ட் பண்றோம். ஓகேங்களா. இது புட் டுகெதர் போட்டு பாத்தீங்கன்னா லைக் 1,400 பிளஸ் 1,200 பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் பிரீமியம் கிடைச்சிருமா, விச் மீன்ஸ் 2,600. கரெக்டுங்களா. இப்போ 2,600 வந்துட்டு நம்ம டோட்டல் பிரீமியம். கரெக்டுங்களா. எஸ், ஃபைன். இப்போ நான் சூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரைக் வந்துட்டு 65,000. கரெக்டுங்களா. இப்போ ஷார்ட் ஸ்டாடலுக்கு நம்ம வந்துட்டு பிரேக் ஈவன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் பிளஸ் அந்த டோட்டல் பிரீமியம் சேம் 65,000 மைனஸ் 2,600. கரெக்டுங்களா. அப்போ இது எவ்வளவு வரும், 65,000 இது பண்ணீங்க அப்படின்னா லெட்ஸ் எக்ஸாம்பிள் லெட்டஸ் அஸ்யூம் இது வந்து 2,500 அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி புட் டுகெதர் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு அப்ராக்சிமேட்டா 62,000 வந்துட்டு அப்பர் பிரேக் ஈவன் லோவர் பிரேக் ஈவன் பிளஸ் வந்துட்டு 67, 62. ஓகேங்களா. அப்போ மைனஸ் பண்ணும்போது எனக்கு லோவர் பிரேக் ஈவன் வந்துட்டு 62,000, அப்பர் பிரேக் ஈவன் வந்துட்டு 67,000. கரெக்டுங்களா. இதே தான் அங்க இருக்குது. ஸோ லெட் மீ ஓப்பன் மை டெல்டா எக்ஸ்சேஞ்ச், ஆப்ஷன்ஸ் போய்க்கிறேன். நம்ம கிரியேட் பண்ண சேம் இருக்கு. இப்போ பே ஆஃப் பாருங்க, அரௌண்ட் 67,000 இருக்குதா அப்பர் பிரேக் ஈவன், சேம் லோவர் பிரேக் ஈவன் வந்துட்டு 62,000 இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஷார்ட் ஸ்டாடல் பொறுத்த வரைக்கும் இந்த பிரேக் ஈவன் ரேஞ்சுக்குள்ள நமக்கு மார்க்கெட் எங்க முடிஞ்சாலும் we can enjoy profits. கரெக்டுங்களா. அட் த சேம் டைம் பிரேக் ஈவன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கிராஜுவலா மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாஸஸை ஃபேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டாபிக்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டு, நிறைய டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 6 to 7 டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதை வந்துட்டு ஒன்று ஒன்றா நான் ஃபர்தரா வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன். பிளஸ் இதுல பேக் டெஸ்டட் டேட்டாஸ், மல்டிபிள் இயர்ஸ்ல பேக் டெஸ்டட் டேட்டாஸ் வித் கோடிங், எப்படி ஸ்டாப் லாஸஸ் செட் பண்ணணும், இதுலேயே ஸ்டாப் லாஸஸ் செட் பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்துட்டு பேக் டெஸ்டட் டேட்டா நம்ம வச்சிருக்கிறோம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மோஸ்ட் வைட்லி யூஸ்டு ஸ்ட்ராட்டஜி இந்த ஷார்ட் ஸ்டாடல்ன்றது. பட் என்ன அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து கேபிட்டல் ரொம்ப தேவை. ஆல்மோஸ்ட் 2.5 to 3 lakhs வந்துட்டு பெர் செட்டுக்கு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தேவை. வேறஸ் வந்துட்டு பிடிசி மார்க்கெட்ல வந்துட்டு யூ கேன் எக்ஸிக்யூட் வித் ஈவன் 10K கேபிட்டல். பட் அஃப்கோர்ஸ் நீங்க வந்து லிவரேஜ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவீங்க. என்ன ஒரு யூஸ்னா, உங்களுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல, அக்கார்டிங் டு யூஎஸ் ரிசர்ச் டேட்டா படி ஒரு எந்த ஒரு ஸ்கிரிப்டா இருந்தாலும் சரி வேர்ல்டுல அந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு 70% ஆஃப் த டைம் வந்துட்டு நான் டைரக்ஷன்ல தான் இருக்குமா, மீதி 30% ஆஃப் த டைம் தான் வந்துட்டு டைரக்ஷன்ல இருக்கும் மூவ்மெண்ட்ல. ஓகேங்களா. விச் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் இந்தியன் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா 20 ட்ரேடிங் செஷன்ஸ் அப்ராக்சிமேட்டா இருக்கு எக்ஸ்க்ளூடிங் லீவ் டேஸ், சாட்டர்டே சண்டேஸ். இந்த ஒர்க்கிங் டேஸ்ல
70% ஆஃப் த டைம் போட்டிங்கன்னா 14 டேஸ் வந்துட்டு நான் டைரக்ஷனில் தான் இருக்கும். இதர் வாலட்டிலாக இருக்கலாம், இல்லைனா சைடேஸாக இருக்கலாம், ரேஞ்ச் பவுண்ட் வாட் எவர். பட் ரிமைனிங் உள்ள 7 டேஸ் தான் வந்துட்டு ஒரு ட்ரெண்டி டேவாக இருக்கும். ஓகேங்களா, அந்த 7 டேஸ்லையுமே நம்ம எக்ஸாக்டாக நம்ம பார்த்து கரெக்டாக எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் வந்துட்டு இந்த மாதிரி நான் டைரக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்றது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரீஜன் ட்ரேட்ஸ் பண்ணுறோம், நான் டைரக்ஷன். இது அப்பாவும் போய்க்கலாம், டவுனாகவும் போய்க்கலாம். பட் சர்டின் ரீஜனுக்குள்ளே இருக்கும்போது நம்ம வந்து ப்ராஃபிட்டாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இந்த கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட் ஸ்டார்டில் இதோட நிறுத்திக்காமல் எக்ஸிக்யூட் பண்ணி பழகுங்க. மெயின் திங் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ரிஸ்க் கண்ட்ரோல் பண்ணுறதுல தான் வந்துட்டு கேம் இருக்குது, ப்ளஸ் பொசிஷன் சைஸிங்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. இது வந்துட்டு வைட்லி ஸ்ப்ரெடட் ஸ்ட்ராட்டஜி அமௌங் ட்ரேடர்ஸ். ஸோ ட்ரேடர்ஸ் வந்துட்டு இதை ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி. நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அக்கார்டிங் டு யூஎஸ் ரிசர்ச் படி எந்த ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி வேர்ல்டில், அந்த ஸ்கிரிப்ட் வந்து 70% ஆஃப் த டைம் வந்துட்டு நான் டைரக்ஷன் as well as ரேஞ்ச் பவுண்ட் ஆர் சைட்வேஸ் இப்படி தான் இருக்கும். 30% ஆஃப் த டைம் தான் வந்துட்டு ட்ரெண்டி டேவாக இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டேஸ் வந்துட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி நான் டைரக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ப்ளே ஆகுது. ஸோ அதே டைமில் நமக்கு இது பண்ணும்போது நமக்கு வந்து எமோஷன் ரொம்ப கம்மி. ஏன்னா வி ஹாவ் பேக் டெஸ்டட் டேட்டா, வி ஹாவ் ப்ராப்பர் ரிஸ்க் பை டூயிங் ப்ராப்பர் பொசிஷன் சைஸிங், பிரேக் ஈவன் ஆனால் அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம். இது எல்லாமே இருக்குது. நான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இது ரிலேட்டடான பேக் டெஸ்டட் டேட்டாஸ் இதெல்லாமும் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்போ பண்ணணும், எந்த எக்ஸ்பீரி சூஸ் பண்ணணும், எவ்வளோ நாளுக்கு முன்னாடி பண்ணணும், எவ்வளோ இயர்ஸ் டேட்டா வச்சிருக்கிறோம், இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் லிங்க் செக் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். லெட் மீ ஷேர் யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.